ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரெகுலராக முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன டவுட்னாலும் எங்களோட கமெண்ட்ஸ்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, லேப்டாப்பில் CMOS பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதாவது CMOS பேட்டரியோட யூஸ் என்னென்னா, டே டைம் வந்து நீங்கள் ஒரு 1 டே ஆஃப் பண்ணி போட்டிருந்தாலோ 4 நாள் லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலோ அது வந்து டே டைம் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும். இதுதான் CMOS பேட்டரியோட வேலை. சப்போஸ் அந்த CMOS பேட்டரி வந்து 3 வோல்டேஜ் வரும், அது வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு, கம்மி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நெட்டு கிடைக்காது. நீங்கள் டே டைம் வந்து ரெகுலராக டெய்லியும் ஒன் டைம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் CMOS பேட்டரியோட வேலை. அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தடில் CMOS பேட்டரி எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேப்டாப் நான் இப்போ கழட்டுறேன். இது கொஞ்சம் ஈஸியான லேப்டாப்பாக இருக்கும், அதனால் இது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து CMOS பேட்டரி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலி டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது ஈஸியாக மாற்றிக்கலாம். டெஸ்க்டாப்போட CMOS பேட்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக டெஸ்க்டாப்பில் மாற்றிடலாம். அதை வந்து ஒரு சின்ன ஸ்லாட்டில் லாக்கில் போய் மாற்ற மாதிரி இருக்கும், டேரெக்டாக மாட்டிக்கலாம். இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. அது எப்படின்னு வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அது ஈஸி தான். இப்போ வந்து இதே பேட்ரி தான் நம்ம லேப்டாப்புக்கும் வரும், ஆனால் அதில் ஒரு கனெக்டர் கொடுத்து பண்ணியிருப்பான். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுற வேண்டியது எப்படின்னா, மல்டிமீட்டரில் என்றைக்குமே நம்ம டிசியை செக் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேயும், ஏசியை செக் பண்ணும்போது ரைட் சைட்லேயும் வைக்கணும். இதுதான் மல்டிமீட்டர் டிஃபால்ட். இது வந்து டிசி வோல்டேஜ். இது வந்து டெஸ்க்டாப்பில் இது டேரெக்டாக இருக்குமா, இதை செக் பண்ணுறது எப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு சரிங்களா, இதோட வோல்டேஜ் கட்டு. இப்போ வந்து 0.09 இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 3.00 இருக்கணும், அல்லது 2.80 இருக்கணும். இதுதான் இதோட வோல்டேஜ். இப்போ நம்ம இதில் நம்ம செக் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். இது வந்து 2 பின் இருக்குது. அதில் வந்து ஒரு பின்னை வந்து ஒரு இடத்துலையும் இன்னொரு பின் இன்னொரு இடத்துலையும் வச்சிங்கன்னா, ஒரு பின்னை மைனஸ்லேயும் ஒரு பின்னை ப்ளஸ்லையும் கொடுக்கணும். அதாவது ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ். இன்றைக்குமே பண்ணிங்கன்னா அந்த 2.65 எதுக்கு இது கூட ஓகே தான். இது கூட ஓகே தான், டே டைம் சேஞ்ச் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஓகேவா. சில இதில் பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்பில் இது மாதிரி 3 பின் வரும். 3 பின் வந்தாலும் உங்களுக்கு பிளாக்கு ரெட்டு தான் உங்களுக்கு பிளாக்கு ரெட்டு மட்டும்தான் உங்களுக்கு செக் பண்ண மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா. இதுதான் வோல்டேஜ் செக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பேட்டரி மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பிளாக்கை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணுறோம். பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளேடு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பிளேடு ஏதாவது ஒன்று எடுத்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா நார்மல் பேட்டரி தான் அதில் இருக்கும், 3 வோல்ட் பேட்டரி தான். இப்போ இந்த ரிவிட்டு நீங்கள் எடுக்கணும். ரிவிட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதுக்கு நீங்கள் கட்டிங் பிளேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவிட்டு எடுக்கணும். நம்ம இந்த ரிவிட்டு எடுக்கிறது தான் இதில் வந்து இருக்கிற கஷ்டமான ஒர்க்கு. இந்த ரிவிட்டை நீங்கள் பார்த்து எடுக்கணும். அந்த ரிவிட்டும் கட் ஆகிடக்கூடாது, அதே சமயம் நீங்கள் எடுக்கவும் செய்யணும். எதுவும் கட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். இந்த பிளாக்லாம் தேவையில்லை. இந்த பிளாக்கை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்ம டேப் போட்டுருவோம். இந்த மாதிரி பிளாக்கு எல்லா மாடல்லையும் வராது, சில மாடலில் வரும். வீட்டு கை வச்சு எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து எடுக்கணும். கையில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரிவிட்டை எடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்த பேட்ரி இந்த பேட்டரியை போட்டாச்சு. இப்போ நம்ம புது பேட்டரி எடுத்து போடுறோம். புது பேட்டரி நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபீஸ்க்குள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்ல பேட்டரியாக இருக்கும். அதோட கம்மியாகவும் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி வேணும் டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பர் எப்போதுமே இருக்கும். நீங்கள் என்ன டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் என்ன பேட்டரி ஒவ்வொரு மாடலுக்கும் உள்ள ஒவ்வொரு பேட்டரி வரும். நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நான் தகுந்தபடி அந்த பேட்டரி மாடல் சொல்லுவேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணணும். ப்ளஸ் எது மைனஸ்ன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் அதில் சிம்பிள் ப்ளஸ் போட்டிருப்பான். அந்த
சாஃப்டாக இருக்க பகுதி வந்து 3 வோல்ட்டும் போட்டிருக்க பகுதி வந்து ப்ளஸ்ஸு, அதில் ரெட்டு. அதுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அது வந்து மைனஸ். நீங்கள் அதை வச்சிங்கனாலே வோல்டேஜ் 3.34 காட்டுது. அப்போ இந்த பேட்டரி தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம் லேப்டாப்புக்கு. டெஸ்க்டாப்புக்கு டேரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், அது ஈஸி. ப்ளஸ்ஸில் ரெட்டு வைக்கணும், மைனஸில் பிளாக் வைக்கணும். இது மாதிரி டேப் எடுத்துக்கோங்க, பேப்பர் டேப்பு. நீங்கள் வந்து செல்லோ டேப்பு கூட எடுத்துக்கலாம், பிளாக் கலரில் வரும், அது கூட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் பேப்பர் டேப் எடுத்துக்குவேன். அதை வந்து ஒரு பக்கத்தில் ப்ளஸ்ஸு, ஒரு பக்கத்தில் மைனஸ் வச்சு ரொம்ப டைட்டாக சுற்றணும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு சுற்றினா கூட அது ஒர்க் ஆகாது. எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. பயங்கர டைட்டாக இருக்கணும். அந்த டைட்டில் தான் உங்களுக்கு அது வோல்டேஜ் ஒர்க் ஆகும். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. பேப்பர் டேப் அல்லது செல்லா டேப், இந்த இன்சுலேஷன் டேப்பும்பாங்களா, அது போட்டுக்கணும். செல்லா டேப் போடக்கூடாது, அது வந்து பிளாஸ்டிக் ரொம்ப இதாக இருக்கும். ஒன்று பேப்பர் டேப் அல்லது இன்சுலேஷன் டேப், இந்த இபி ஒயருக்கெல்லாம் மாட்டோம்ல அந்த டேப் மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் காமிச்சதோடு இப்போ வோல்டேஜ் காட்டுது. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக மாட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இந்த பேட்டரி தான் லேப்டாப்லேருந்து எப்படி கழட்டணுங்கிறதுக்காக இதை காமிச்சேன். நான் இது வந்து ப்ராப்ளம் ஆனது, இதை மாட்டிட்டேன். இந்த லேப்டாப் என் கையில் இல்லை. இது 3 பின் இருக்குது, 2 பின் இருக்குது. எந்த பின்னாக இருந்தால் பரவாயில்ல, பிளாக்கு ரெட்டு இதை மட்டும் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த 2 பின் இதில் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். பின்னாடி மாட்டுறீங்களா, மாட்டிட்டு நீங்கள் லேப்டாப்பில் அது எங்கேருந்து கழட்டுறீங்களோ அதே இடத்துல வச்சு லைட்டாக ஒட்டி விட்ருங்க. திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இதுக்கடுத்து டேட் டைம் சேஞ்ச் ஆகிற ப்ராப்ளம் வராது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லேப்டாப்புக்கு டேட் டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் CMOS மாற்ற மெத்தடி தான். எனி டவுட் எதாக இருந்தாலும் என்னோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். வணக்கம்.